ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ 2026 ரிலீஸ் ஆன ஷெல்டர் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ட்ராமா படத்தை பற்றி தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனால், படத்தினுடைய ஹீரோ மைக்கேல் மேசன் இந்த கேரக்டரில் தான் வந்து ஜேசன் ஸ்டாத்தம் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்காட்லாண்டில் இருக்கிற ரிமோட்டான ஐலாண்டில் வந்து தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு தேவையான பொருட்கள்லாம் கூட ஒரு டீனேஜ் பொண்ணும் அவருடைய அங்கிளும் தான் வந்து வாரம் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. அதுவும் அந்த அங்கிள் வந்து கடலுக்குள்ளாரையே வந்து இருந்துக்குவார். அந்த பெரிய போட்லேருந்து ஒரு சின்ன தோணியில் இவருக்கு தேவையான பொருட்களை அந்த பொண்ணு தான் கொண்டு போய் தூரத்துலேயே வச்சுட்டு வந்துடுவாள். அவர் இருக்கிற இடத்துக்கும் வந்து போகக்கூடாது. அப்படியே போனாலும் கூட மூஞ்சில் அடித்த மாதிரி இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரத்தி விட்டுருவார். ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து பெரிய க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். யார் இவருக்காக எதுக்காக சப்ளைஸ்லாம் கொண்டாந்து நம்ம மாமா தராரு அப்படிங்கிறது. இது மாதிரி ஒரு வாட்டி வந்து கொடுத்துட்டு அவங்க திரும்ப கிளம்பும்போது பெரிய புயல் ஒன்று வந்துடும். அதில் இவங்க 2 பேருமே வந்து மாட்டிக்குவாங்க. இதை தூரத்துலேருந்து பார்க்குற மேசன் வந்து இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடியாருவார். ஆனால் துரஷ்டவசமாக அவங்க மாமா வந்து அந்த புயலில் மாட்டி இறந்துருவார். இந்த பொண்ணை வண்டி தான் அவரால் காப்பாற்ற முடியுது. காப்பாற்றி அழைச்சிட்டு போனால் பொண்ணு தப்பிச்சிடுறா. ஆனால் ஒரு காலில் மிகப்பெரிய அடி ஒன்று படுது. அதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் ட்ரை பண்ணுறார். ஆனால் வந்து அது குணமாக மாட்டேங்குது. இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்லாம் வந்து சொல்கிறா. ஆனால் வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். இந்த காயமும் ஆறாமல் இருக்கிறதுனால இதுக்காக மருந்து வாங்கிறதுக்காக இவர் முதல் முறையாக அந்த தீவை விட்டு ஊருக்குள்ளார வந்து போகிறார். அதுவும் கேமராவில் எதுவுமே மாட்டாமல் தன்னுடைய முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ரொம்ப சேஃபாக போய் மருந்தை வாங்கிட்டு திரும்பி வரும்போது 2 பொண்ணுங்க வந்து செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒண்டியும் அவருடைய முகம் ஒரு ஓரத்தில் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு? ஏன் இவர் வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பாக வெளியிலேயே வராமல் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்? இப்போ இவரோட இருக்கிற அந்த பொண்ணுக்கு இனிமேல் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இதை ஆக்ஷன், சென்டிமெண்ட் இதெல்லாம் கலந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதனுடைய அந்த மெயின் லீடு தான். அந்த மைக்கேல் மேசன்கிற ஜேசன் பண்ணியிருக்க அந்த கேரக்டர், அந்த டீனேஜ் பொண்ணு தான். அந்த டீனேஜ் பொண்ணு வந்து ஒரு ஐரிஷ் ஆக்ட்ரஸ். அவங்க அந்த படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து அந்த இறுதி வரைக்கும் வந்து ஒரு இறுக்கமான ஒரு மூட்லேயே தான் அவங்க இருப்பாங்க. அதை சூப்பராக வந்து கேரி அவுட் பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு. அதே மாதிரி ஜேசன், அவருக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு கிரிட்டியான, வயலண்டான, லோன்லியான ஒரு கேரக்டர். இது நிறைய ஒரு படங்களில் பண்ணியிருக்கார். அதையே தான் திரும்பி பண்ணியிருக்கார். ஆனால் நமக்கு எந்த விதமான போரிங்குமே அடிக்க மாட்டேங்குது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதே போல் இதனுடைய கதையும் சரி, திரைக்கதையும் சரி, ஒரு யூஸ்வலான பேட்டர்னில் டெம்ப்ளேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு வந்து போர் அடிக்கலை. எங்கேயுமே வந்து என்னப்பா அது தெரிஞ்சே தானே அப்படின்லாம் ஒன்றும் தோணவே இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து கொண்டு போகிறாங்க. இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க வகையில் சொல்லக்கூடிய விஷயம்னா இதோட ஆக்ஷன் பிளாக்ஸ். முக்கியமாக வந்து ஒரு கார் சேஸ் பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்தது. நிறைய கார் சேஸ் இது வரைக்கும் பார்த்துருப்போம். இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு பட்டுச்சு. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் இதனுடைய இயக்குனராக கூட இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு ஸ்டண்ட் மேனாக இருந்திருக்காரு, ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து ஓரளவு வந்து நமக்கு தெரியவே ஆரம்பிச்சது. அதே போல் வந்து படம் முழுக்க வந்து எங்கே பார்த்தாலும் ஆக்ஷன் அப்படின்லாம் திணிச்செல்லாம் வைக்கல. எந்த இடத்துல எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒண்டியும் கரெக்டாக வந்து ஆக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இடங்கள்ல எமோஷனும் ட்ராமாவை வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த 2 பேருக்கும் நடுப்புற ஒரு ரிலேஷன்ஷிப், நேம்லெஸ் ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த எமோஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாகவே நமக்குள்ளார வந்துடுது. அது இன்னொரு மிகப்பெரிய பலமாக இந்த படத்தில் வந்து இருக்கு. படத்தினுடைய குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, படம் யூஸ்வலாக இருந்தாலும் கூட டெம்ப்ளேட்லாம் ஏற்கனவே இருக்குது தானே அப்படின்லாம் தோணாது. அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணியிருப்பாங்க. பட் கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்வலாக இருந்தது. நல்லா இருக்குது, பட் ரொம்ப யூஸ்வலாக இந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பிடிக்கும், ஜேசனை பிடிக்கும் அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய ஸ்டைலில் தான் இந்த படம் இருக்கும். அந்த ஸ்டைலான படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணக்கூடிய படம் தான் அது. இந்த படம் வந்து தமிழ்லேயே கிடைக்குது, OTTயில். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.